யா அய்யுஹன்னாஸ் இத்தகூ ரப்பக்கும் அல்லதீ خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. அன்பிற்கினிய இது ரமலான் மாதத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சியை அல்லாஹ் தந்திருக்கிறார். இந்த 30 நோன்புகளையும் சிறப்புடன் நோன்று அதில் அல்லாஹ் நாடக்கூடிய நன்மைகளை எல்லாம் பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அடிக்கின்ற வெயிலுக்கு பன்மடங்கு கூலியை எல்லாம் நிச்சயம் தர வேண்டும் என்று நம்ம கட்டாயம் பண்ணி கேட்கணும். அல்லாட்ட வேறு வழியே இல்லை. இப்படி வெயில், கடுமையான வெயில், ஏசி எல்லாம் ஒர்க்காவதானே தெரியல. அப்படி ஒரு வெயில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வெயிலை பற்றி கடுமையாக வெயில் அடித்தால் அந்த நேரங்களில் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, நரகம் மூச்சு விடுகிறது என்றார்கள். அல்லாஹ்வுடைய நரகம் மூச்சு விட்டாலே எப்படின்னா உண்மையான நரகம் எப்படி இருக்கு? நரகம் மூச்சு விடுகிறது அப்படின்னு. நரகம் மூச்சு விட்டால் ஏசி வேலை செய்ய மாட்டேங்க. அப்ப உண்மையான நரகம் எப்படி இருக்கும் என்று யோசித்து பார்க்கும்போது உண்மையில் உள்ளம் நடுங்கத்தான் செய்கிறது. அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் இந்த நோன்பை பற்றி சொல்லும் பொழுது உங்கள் அனைவருக்கும் பல்லாண்டு காலங்கள் கேட்டு கேட்டு பழகி போய் மனனமாகி இருக்கும் ஒரு வசனம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லகும் தத்தகூன். நீங்கள் இறையச்சம் அடைந்து விடுவீர்கள் என்பதற்காக, உங்களுக்கு இறையச்சம் வந்து விடலாம் என்பதற்காகவே இந்த நோன்பை உங்களுக்கு நான் கடமையாக்கி இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறார். பொதுவாக மனுஷனுக்கு ஒரு இயல்பு உண்டு. நீங்க இதை செய்தால் மறுமையில் இது கிடைக்கும் என்று சொல்வதை விட, இது செய்தால் முதலில் இம்மையில் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னா அதை செய்வதில் கூடுதல் ஆர்வம் மனிதன் காட்டுவாங்க. எப்பவுமே அதுதான விஷயம். இம்மையிலும் உங்களுக்கு அழகிய ஜோடிகள் உண்டு, தேவைன்னா நீங்க செஞ்சுக்கலாம், என்ன வேணா செய்யலாம் இம்மையில. மறுமையிலும் உங்களுக்கு அழகிய ஜோடி உண்டு என்று சொல்லும் போது மறுமை அது லேட்டா நடக்கும். இங்க என்ன கிடைக்கும் அது ஹராம்ல கிடைச்சாலும் பரவாயில்ல போயிடுவாங்க மனிதர்கள். அப்படித்தானே எவ்வளவோ சொல்லப்படுது. இங்க நீ பொறுமையா இருந்தன்னா அங்க சிறப்பா கிடைக்கும் அப்படின்னு சொன்னாலும் மனிதன் என்ன செய்யறான்னா அங்க கிடைக்கிறது அப்புறம் இருக்கட்டுங்க, இங்க கிடைக்கிறது தான் நமக்கு முக்கியம். காசு விஷயத்த கூட அப்படிதான். நீங்க ஒரு பணம் கொடுக்குறீங்க, 1 லட்ச ரூபா கழிச்சு உங்களுக்கு 10 லட்ச ரூபா தரோம். அதுவே அடுத்த மாசம் வேணும்னா உங்களுக்கு 1 லட்சம் வேணும், தருது 1 லட்சம் தான் கொடுப்போம் அப்படின்னா நம்ம எதை எடுத்துப்போம்? 10 மாசம் தானே நீங்களாம் பிசினஸ் பிளான் சொல்லி எந்த கொஸ்டின் கேட்கலாம்னு பார்த்தா இதுக்கு நீங்க எவ்வளவு லேட் பண்றீங்க. கஷ்டம் தான், நான் இல்லைன்னு சொல்லல, எனக்கே பயன் பேசுறது கஷ்டமா தான் இருக்கு. ஆனா கேட்கறவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் ஒத்துக்கிறேன் உங்களுடைய கஷ்டத்தை. 10 மாசம் கழிச்சு உங்களுக்கு 10 லட்சம் தருவோம், அதுவே நீங்க 1 மாசம் கழிச்சு கிட்ட 1 லட்சம் தான் தருவோம் அப்படின்னா எதை நம்ம ஏத்துக்குவோம்? ஏன்னா காசுன்றது ரொட்டேஷன் சம்பந்தப்பட்டது. இப்போதைக்கு என்ன சீக்கிரம் இருக்கும். இப்போ மனிதன் யதார்த்தமாகவே இப்ப என்ன நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல ஆர்வமா இருக்கும். அல்லாஹ் அதையும் புரிந்துதான் வைத்திருக்கிறார். அதனால் நீங்கள் இறையச்சத்தோடு நடந்தால் உங்களுக்கு மறுமையில் என்ன கூலி என்பதை சொன்ன அதே அல்லாஹ் தான் உங்களுக்கு உலகத்திலே சில நன்மைகள் கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்றான். அது கொஞ்சம் பிளைண்ட் சைடடாகவே நம்ம அப்படியே விட்டுட்டோம். அப்படி மறுமையில் உங்களுக்கு நன்மையை தாண்டி உலகத்தில் உங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது உமை யத்தகில்லாஹ யஜஅல் லஹு மின் அம்ரிஹி யுஸ்ரா. அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சூரத்து தலாக்கிலே சொல்லி காட்டுகிறார். உமை யத்தகில்லாஹ யஜஅல் லஹு மின் அம்ரிஹி யுஸ்ரா. யார் அல்லாஹ்வை பயப்படுகிறாரோ all of his matters will be done in easy. அவன் விஷயம் எல்லாம் ஈஸியா முடிஞ்சிடுங்கிறாங்க. யார் அல்லாஹ்வை பயப்படுகிறார்களோ, எந்த தக்வாவை அல்லாஹ் ரமலானில் பயிற்சி எடுக்க சொல்கிறானோ அந்த தக்வாவை நீங்கள் பயிற்சி எடுத்துக்கொண்டால் உங்களுடைய அத்தனை விஷயங்களையும் அல்லாஹ் ஈஸியாக்கி தந்துடுவான். நமக்கு எது எதுவெல்லாம் கஷ்டம் என்று சொன்னால் உண்மையில் யோசித்து பார்த்தால் நம்முடைய பேச்சை மனைவி கேட்க வேண்டும் என்று நாம் நினைப்பது கஷ்டம். நாம் போடும் கணக்கிலேயே நம்முடைய குடும்பத்தின் வரவு செலவு கணக்கு முடிய வேண்டும் என்று நாம் நினைப்பது கஷ்டம். எதிர்பாராத செலவுகள் ஏதும் வந்துவிடக்கூடாது என்று நாம் நினைப்பது கஷ்டம். இதெல்லாம் கண்டிப்பா நடந்தே தீரும். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், இதற்கு ட்ரை பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடான். அல்லாஹ் சொல்கிறான், நீங்க எனக்கு பயந்து மட்டும் நடந்து காட்டு. எப்படி பயப்படுறது? உங்களுடைய கண்ணுக்கு முன்னால் ஒரு அழகிய பெண் நடந்து செல்லும் பொழுது உங்களுடைய கண்களை தூக்காமல், உங்களுடைய பார்வைகளை உயர்த்தாமல் நான் அல்லாஹ்வுக்கு பயப்படுகிறேன் என்று உங்களுடைய உள்ளத்துக்கு நீங்களே சொல்லி அந்த பார்வையை கட்டுப்படுத்தி பாருங்கள். அடுத்த உடனே ஒரு பரக்கத்தை அல்லாஹ் செய்கிறார். இது நான் சொல்லவில்லை, அல்லாஹ் சொல்கிறார். யஜஅல் லஹு மின் அம்ரிஹி யுஸ்ரா.
உங்களுடைய செயல்களில் அல்லாஹ் இலகுவை செய்து விடுவான். உங்களுடைய எல்லா all of your affairs, all of your matters will be done and dealt with easy. உங்களுடைய எல்லா செயல்களையும் அல்லாஹ் இலகுவாக்கி தந்து விடுவான். 313 பேரை வைத்து ஒரு 1000 பேர் கொண்ட படையை எதிர்ப்பது சாதாரண விஷயம் அல்ல. அல்லாஹ் அதை இலகுவாக்கி வைத்தார். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அதை இலகுவானதாக மாற்றி வைத்தார். இருந்தால் இதற்கு மேலும் நீ இருந்தால் உனக்கு கொலதான். யாரை சொன்னார்கள்? ரசூலுல்லாஹ்வை சொன்னார்கள். விரட்டி அடிக்கப்பட்டதுதான் மிச்சம், அவ்வளவுதான் சொல்லணும். விரட்டி அடிக்கப்பட்ட மனிதன் கூட பிராந்தியத்தை ஆள்வது எவ்வளவு பெரிய சிரமம். ஆனா அல்லாஹ் அது ரொம்ப லேசாகி வச்சான். கத்தியும் இல்ல, ரத்தமும் இல்ல, ஜெயிச்சு உட்கார்ந்துட்டாங்க. யார் அல்லாஹ்வுக்கு பயப்படுகிறாரோ அவர்களுடைய செயல்களை இலகுவாக்கும் பொறுப்பை, எளிதுபடுத்தும் பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறார். இது நடைமுறையா நீங்க பார்க்கலாம். அல்லாஹ்வை பயந்து நம்முடைய காலை ஒரு நியூஸ் பேப்பர் துறக்கிறோம் அல்லது ஒருவரை பற்றி புறம் பேச ஆரம்பிக்கிறோம், ஸ்டார்ட் பண்றோம். நோக்குல கொஞ்சம் முடியாது, கஷ்டமா இருக்கும், எனர்ஜி கொஞ்சம் ரெடி பண்ணிக்கிட்டு அப்புறம் அந்த நேத்து ஒருத்தன் வந்தானே அப்படின்னு நம்ம ஆரம்பிக்கிறோம். அப்படி ஆரம்பிக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய அச்சம் வருகிறது. இப்படி பேசுறமே, இது நியாயமா? அல்லாஹ்வுக்காக அந்த டேஸ்ட், அந்த சுவையை, அந்த ருசியை அப்படியே ஸ்டாப் பண்ணிடும். எந்த சுவையை? எந்த சுவையை? அடுத்த பத்தி பேசுறது எவ்வளவு சுவையான விஷயம். என்ன சொல்றீங்க? உண்மைதான். யதார்த்தமாகவே பிறரை பற்றி பேசிக் கொண்டிருப்பது ஒரு சுவையான விஷயம். கீபத் பேசுவது ஒரு சுவையான விஷயம். சைத்தான் அப்படி பழக்கி வச்சுட்டாங்க. அந்த கீபத்தான அந்த சுவையான விஷயத்தை அல்லாஹ்வுடைய அச்சத்தை உட்படுத்தி நீங்கள் நிறுத்திவிட்டால் அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கான விஷயங்களை இலகுபடுத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உங்களுடைய வேர்ல்ட்லி அஃபேர்ஸ் எல்லாத்தையுமே நான் இலகுபடுத்தி கொடுத்துறேன். நீங்கள் அல்லாஹ்வை அடக்கி இல்லாமல் போகும், உங்களுக்கு பெரிய கவனிப்பை அல்லாஹ் செய்வார். இதெல்லாம் மறுமை. உலகத்தில் இதே தக்வாவை, எந்த தக்வாவை அல்லாஹ் ரமலானில் உங்களை பயிற்சி எடுக்க சொல்கிறானோ, நம்மை பயிற்சி எடுக்க சொல்கிறானோ, அந்த தக்வாவை, அந்த இறையச்சத்தை நடைமுறைப்படுத்தினால் முதலில் அல்லாஹ் சொல்வது உங்களுடைய அத்தனை விஷயங்களையும் நான் எளிமைப்படுத்தி தருகிறேன். ட்ரை பண்ணி பார்த்தா எல்லாமே டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அடுத்தவன் வெளியே கிளம்புவோம் இல்லையா? இப்ப நம்ம வந்து இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு போவோம். நம்முடைய வியாபாரத்தில் போய் பேச வேண்டியது இருக்கும். நம்ம ஏதாவது ஒரு தவறான செயலை செய்து கொண்டிருப்போம். அல்லது யாருக்கு தெரியும், ரொம்ப வெயில் கடுமையா இருக்கிறதுனால ஒரு 3 மணிக்கு தொழுகைகள் முடிச்சுட்டு வந்து படத்தை பார்ப்போம், போனை டவுன்லோட் பண்ணி கூட வச்சுட்டு வந்திருப்போம் ஒரு படத்தை. இதெல்லாம் யதார்த்தமா நடக்கிறது தானே. கரெக்டா ஒரு 3 மணி நேரம் கணக்கு போட்டு மணி 3 + 3 6 கரெக்டா இருக்கும். ஒரு 6 மணி வந்து அதுக்கப்புறம் இஃப்தார் என்ன பண்ணிடலாம், இஃப்தாரை முடிச்சிடலாம் ஒரு பிளான் பண்ணி ஏதாவது செஞ்சு வச்சிருப்போம். அப்படி ஏதாவது இருந்தால், இப்படி நிறைய உதாரணங்கள், எப்படி எல்லாம் நேரத்தை போக்க வேண்டும் என்றோ அல்லது தவறான பழக்க வழக்கத்தின் பக்கம் ஆர்வம் கொண்டவர்களாகவோ ஏதாவது வகையில் நாம் இருந்திருந்து இப்ப நம்ம வெளியே போனோட அதை செய்யணும்னு முடிவெடுத்திருக்கோம் இல்லையா? அதை நான் சொல்றது எனக்கு பரிச்சயமான சில உதாரணம். ஒருத்தருக்கு ஒரு நோன் இருக்கும். வியாபாரத்தில் போய் இருக்கலாம், புரட்டு இருக்கலாம், வட்டிக்கு யாரையாவது பேசிட்டு. ஏன்னா தக்வாவுக்கு எல்லாம் பெரிய அந்தஸ்து வச்சிருக்கான். தக்வாவை நீங்கள் ஒரு செயலை செய்து நிரூபிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நல்லா விளங்கணும் ஒரு பாயிண்ட். தக்வாவை பொறுத்தவரை அதை அல்லாஹ்வுக்கு, if you are in a mood to prove your God consciousness, அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சுகிறீர்கள் என்பதை அல்லாஹ்வுக்கு நிரூபிக்க வேண்டும் என்றால் அதிகப்படியாக எந்த செயலையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் செய்வதற்கு தயாராகும் ஒரு விஷயத்தை விட்டாலே போதும். இதுதான் தக்வாவுக்கு உதாரணம். நாம் அதிகப்படியா செய்யறதை விட ஏதாவது ஒரு செயலாக வச்சிருப்போம் தீமை. அந்த செயலை விட்டு விட்டு எதிர்பார்ப்போம். அல்லாஹ் கேட்போம், யா அல்லாஹ் உனக்காக தான் அந்த செயலை விட்டேன் சொன்னார் இல்லையா ஒரு மனிதர். 2 தொடைகளுக்கு மத்தியிலே என் உறவு பெண் இடத்திலே நான் தயாராக இருந்து விட்டேன். என்ன செய்வதற்கு? ஜினா செய்வதற்கு. அவளுக்கு தேவை என்னிடத்துல கேட்டு வந்து விட்டார். நானும் நேரம் பார்த்து காத்திருந்தேன். சரியான நேரத்தில் வந்தால் எனக்கு ஏதாவது உதவி செய்ய, நான் உனக்கு உதவி செய்யறேன், எனக்கு நீ கட்டுப்படு, என் ஆசைக்கு இணங்கி வா. வேறு வழியின்றி அவளுடைய நிர்பந்தத்தை எனக்கு சாதகமாக நான் பயன்படுத்தினேன். அவனும் தன்னுடைய கஷ்டத்திற்காக அந்த பணத்தை ஏற்றுக்கொள்வதற்காக என்னுடைய இச்சைக்கும் ஆசைக்கும் அடக்கி விடுகிறேன் என்று ஏற்றுக்கொண்டால் 4 சுவர்களுக்கு மத்தியிலே 2 தொடைகளை விரித்த நிலையிலே நான் தயாராகிவிட்டேன். வார்த்தை தெளிவாக இருக்கிறது. 2 தொடைகளுக்கு மத்தியிலே நான் தயாராக இருந்த நிலையில் நீ அல்லாஹ்வுக்கு பயப்பட மாட்டாயா என்று சொன்னவுடன் அந்த வார்த்தைக்காக அவனை விட்டு விலகினேன் யா அல்லாஹ் என்று அவர் கேட்டதும் அல்லாஹ் பாறையை விலக்கி காட்டினான். மூடி இருந்த பாறையை நகட்டினான். உன் தக்வாவை நான் ஏற்றுக்கொண்டேன் என்றான். அப்ப இறையச்சம், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சுங்கள், உங்கள் செயல்களை இலகுபடுத்தி தருகிறேன். நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பாறையை அகற்றுறது கஷ்டம். நான் உங்க கையே வைக்காம பாறையை அகற்றுறேன். அல்லாஹ்வில் மேக் மிராக்கிள்ஸ் ஹேப்பன். அல்லாஹ் அதிசயங்களை நடத்தி காட்டுவார். நீங்கள் எனக்கு பயப்படுங்க.
நீங்கள் எனக்கு பயப்படுங்கள், என்ன செயலை எனக்கு எதிராக செய்வதற்கு இருந்தீர்களோ அதை கைவிடுங்கள், உங்களை நான் உங்களுடைய செயல்களை இலகுவாக்கி காட்டுகிறேன். என்னென்னலாம் இலகுவாக்கி காட்டுவான் அல்லாஹ். ரொம்ப நாளா வியாபாரம் ஆகும் ஒரு பொருள் இருக்கணும், அல்லாஹ் அதை செய்து காட்டுவான். அல்லாஹ் நியத்து வச்சு அல்லாஹ் வந்து சுப்ரீம் பவர். ரொம்ப நாளா நகராம ஒரு செயல் இருந்திருக்கும், அதை செய்து காட்டுவான் அல்லாஹ். ரொம்ப நாளா நாம் ஆசைப்பட்டு இருக்கோம், ஒரு ஆவடிக்கார வாகனம் கூட விருப்பப்பட்டிருக்கும், அதையெல்லாம் இலகுவாக்கி தருவார். அதனுடைய வாசல்களை அதனுடைய வழிகளை எல்லாம் அல்லாஹ் இலகுவாக்கி தந்து விடுவார். அல்லாஹ் மீண்டும் தன்னுடைய திருமறையிலே சொல்கிறார், அம்மாமன் அஅதா வத்தகா, யார் அள்ளி கொடுத்தானோ அல்லாஹ்வை அஞ்சினானோ, அம்மாமன் அஅதா எவன் கொடுத்தானோ, வத்தகா எவன் பயந்தானோ, ஃபஸத்தக பில் ஹுஸ்னா அழகியவற்றை யார் உண்மைப்படுத்தினானோ, ஃபஸனுயஸ்ஸிருஹு லில் யுஸ்ரா அவனுக்கு நான் அத்தனையும் இலகுபடுத்தி செய்வேன் என்று அல்லாஹ் சொல்றார். அதையும் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சூரத்துல் லைல் 5 7 வசனத்தில் அல்லாஹ் சொல்றார். நீங்க பயப்படுங்க, உங்களுடைய எல்லா விஷயத்தையும் நான் இலகுவாக்கி தருகிறேன். இதெல்லாம் உங்களுக்கு உலகத்திலே கிடைக்கும். நம்ம பொதுவா பயம் என்ன சொல்லுவோம், பயந்தா அல்லாஹ் இது செய்வான் அது செய்வான், இல்லைன்னா பயமுறுத்தும், இல்ல நரகத்துல போட்டுருவான், அல்ல வறுத்து எடுத்துருவான், வச்சிருவான், புரட்டி எடுத்துருவான். ஆனால் இந்த தக்வாவுக்கு உலகத்திலும் நன்மைகள் உண்டு, உலகத்திலும் அல்லாஹ் இலகுகள் சிறப்புகளை தருவார். தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், நம்ம பல விஷயங்கள் அந்த மக்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், அந்த மக்கள் வலவ் அன்ன அஹ்லல் குரா ஆமனு ஈமான் கொண்டு வத்தகூ அல்லாஹ்வை பயந்து நடந்தால், நீங்க பயந்து நடங்க, லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாவாத்தி வல் அர்தி, மினஸ் ஸமாஇ வல் அர்தி, வானங்கள் பூமியில் உள்ள பரக்கத்துகளை அப்படியே திறந்து விட்டுருங்க அல்லாஹ். நீங்க பயந்து நடங்க, நீங்கள் என்னை பயந்து கொள்ளுங்கள். ஒரு சகோதரர் எனக்கு சொன்னார், உண்மையிலேயே அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு செயலா எனக்கு சகோதரர் எனக்கு சொன்னார். உண்மையிலேயே அவருக்காக ரொம்ப துவா செஞ்சேன், அவரை ரொம்ப ஆச்சரியப்படுறேன். என்னிடத்திலே ஒருவர் தொலைபேசியில் பேசுவார், ஒரு பெண் இடத்தில் தொலைபேசியில பேசுவார். நானும் யதார்த்தமா பேசிக்கிட்டே வந்தேன். பேசிக்கிட்டே வந்து ஒரு நாள் என்னிடத்துல கேட்டார், ஒரு நாள் அப்படி பேசிக்கிட்டே வரும்போது நான் ஒரு நாள் வீட்டில் இருந்தேன். அப்ப என்கிட்ட யதார்த்தமா அந்த பெண் கேட்டார், என்ன ஸ்லோவான வாய்ஸ்ல பேசுறீங்க, வீட்டுல ஒய்ஃப் இருக்காங்களா அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. சோர் என்ற சொன்னார். ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அதை கேட்கும். எனக்கு அந்த நேரத்தில் தோணுச்சு, ஆமான்னு நான் சொல்லிட்டு நான் கொஞ்சம் நேரத்தில் பண்றவங்களுக்கு வச்சுட்டேன். நம்ம எப்பவுமே யதார்த்தமா எல்லார்ட்டையும் பேசுற மாதிரி தான் நான் பேசுறோம். இப்பயும் என்னமா இந்த வார்த்தையை கேட்டாங்க, நான் யோசிச்சேன். அவர் சொல்றாரு, நான் யோசிச்சேன், சரி நம்மளை எங்கேயோ கொண்டு போறான், நம்ம அல்லாஹ்வை பயப்படணும். அவர் சொன்ன வார்த்தை, அடுத்த கணம் நான் என்ன செய்தேன் என்றால், என் மனைவி இருக்கிற நிலையில் இந்த அம்மா பேசுறதுக்கு நான் ஏன் பயப்படணும், ஆமான்னு நான் சொல்லிட்டேன், என்ன அறியாம நானே உண்மையை ஒத்துக்கிட்டேன். அப்ப அடுத்த கணம் அவருக்கு அல்லாஹ்வுடைய அந்த அச்சம் வருகிறது. நான் அப்படியே அந்த போனை கழுத்துல சிம்மை எடுத்து உடைச்சு போட்டேன். இன்றைய தினம் வரை இது நடந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. அந்த பெண்ணோடு நான் என்னவென்று சவாப் சொல்லி கூட பேசி பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. இதுதான் தக்குவா. இந்த தக்குவாவை நீங்கள் செய்யுங்கள், இந்த இறையச்சத்தை நீங்கள் நிலைநாட்டி காட்டுங்கள். லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த், வானங்கள் பூமியில் உள்ள அபிவிருத்தியை நாம் திறந்து விடுவேன் உங்களுக்கு என்றான் அல்லாஹ். உங்களுக்கு சும்மா அப்படி தருவேன் சொன்னார், கிள்ளி தருவேன் நல்லா சொல்லவில்லை. வானங்கள் பூமியில் உள்ள அருளை உங்களுக்கு திறந்து விடுவேன், நீங்கள் எனக்கு பயந்து நடங்கள். மக்களே நீங்கள் எனக்கு பயந்து நடங்கள். உலகம் அண்ணா இப்படி சொல்றான் அல்லாஹ். அந்த மக்கள் என்னை பயந்து நடந்திருந்தால், அந்த ஊர்வாசிகள் என்னை அஞ்சி நடந்திருந்தால், அவர்களுக்கான அபிவிருத்தி வானத்திலும் பூமியிலும் திறந்து விட்டு இருப்பேன். அவன் என்ன பயப்படல, நான் மூடி வைத்திருப்பேன். நம்ம எவ்வளவு முயற்சி பண்றோம் யோசிச்சு பாருங்க. நம்முடைய வாழ்வில் முன்னேற்றத்தை அடைய வேண்டும் என்று எவ்வளவு முயற்சிகள், எவ்வளவு கஷ்டங்கள், ஸ்ட்ரைவிங் டே ஆஃப்டர் அனதர். ஒவ்வொரு நாளும் அவ்வளவு சிரமம், அவ்வளவு கஷ்டப்படுறோம். முன்னேற்றம் தெரியல. எவ்வளவு காலம் தொழுகை விட்டு எல்லாம் கஷ்டப்படுறோம். தொழுகைக்கு போயிட்டா நீ அங்கேயே நின்று, ஒரு பிசினஸ் டீம் முடிய போது வரேன்னு சொல்லிட்டாரு, இங்க பாங்கு இல்லாமத்தான் நடந்துரும், போயிட்டா அவர் எங்க வந்துருவாரோ அப்படின்னு விட்டுருவோம். நம்ம அவர் எங்க வந்துருவாரோ செகண்ட் ஏன் பையன் தொழுகை வரல, கொஞ்சம் போங்கல ஒரு வேலையா நிக்கிறோம். தொழுகையே விட்டு விட்டு, சிரிப்பான விஷயம் அது, தொழுகையை விட்டு விட்டு அல்லாஹ்வை மறந்து விட்டு இந்த பிசினஸ் நடந்தாதான் அவர் பரக்கத் வந்தாதான் நம்ம நினைக்கிறோம். அல்லாஹ் சொல்றான், நீ என்ன பயப்படு, அந்த நொடி, அந்த இடம், அந்த வினாடி அதை தூர வீசிவிட்டு அல்லாஹ்வுக்கு பயந்து அங்க வந்து விடு, உனக்கான அத்தனை பரக்கத்துகளையும் வானத்திலும் திறப்பேன், உன் காலுக்கு அடியிலும் திறப்பேன் என்கிறார் அல்லாஹ். அர்த்தம்னா என்ன, பூமியில பரக்கத்துனா என்ன, உன் காலுக்கு அடியில் என்னுடைய பரக்கத்துகளை திறந்து காட்டுவேன், உன் தலைக்கு மேல் என்னுடைய பரக்கத்துகளை திறந்து காட்டுவேன், நீ எனக்கு பயந்து நடக்கிறான். அது எந்த பயம், எந்த பயத்தை இந்த ரமலானை நல்லா பயிற்சி எடுக்க சொல்றானோ அந்த பயம்.
நீங்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து காட்டுங்கள். வலவ் அன்னா அஹ்லல் குரா, அந்த ஊர்வாசிகள் அல்லாஹ்வை பயந்திருந்தால் லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த், வானத்திலும் பூமியிலும் என்னுடைய பரக்கத்துகளை திறந்து விடுவேன் என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகிறார். பல பேருக்கு உலகத்திலே எதிரிகளை பற்றிய பயம் உண்டு. பல பேருக்கு உலகத்திலே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரியான எதிரி. எந்தெந்த மாதிரிலாம் எதிரி இருக்காங்க? கேள்வி கேட்கிறாரோ அப்படின்னு தெரியுறாங்க. கேள்விதான் கேட்கிறாங்க. எந்தெந்த மாதிரிலாம் எதிரி இருக்காங்க உலகத்துல? வியாபாரத்துல இருக்காங்க, வேற அரசியல்ல இருக்காங்க. அதுதான் நம்ம சமூகத்துல தான் கொடுமை. ஆன்மீகத்துல இருக்காங்க. நம்ம சமூகத்துல ஆன்மீகத்துல ஆன்மீக எதிர்ப்பு தான் அதிகம். முஸ்லீம்களுக்கு ரத்தத்தையே ஓட்டிக்குவாங்க. நம்மளால எல்லாத்துக்கும் எதிரி உண்டு. கடைசியில் நம்ம சமூகத்துக்கு மட்டும் ஸ்பெஷல் என்ன அப்படின்னா ஆன்மீகத்திலும் எதிரி உண்டு, மார்க்கத்திலும் எதிரி உண்டு நம்ம ஆட்களுக்கு. அப்ப எதிரிகளுக்கு எதிராக பத்தாக்குறைகள் நம்மளை அழிப்பதற்கு என்று நான் அன்னைக்கே சொன்னேன் இல்லையா, இந்த உம்மத்திற்கு இந்த சமூகத்திற்கு நம்மை படைத்த அல்லாஹ் என்ற ஒருவன் துணை இல்லை என்றார். இந்த சமூகத்தை எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே அழித்து மண்ணோடு மண்ணாக்கி இருப்பார். அந்த இறைவன் நமக்கு துணை இருக்கிறதுனாலதான் யாருடைய திறமையாலே கிடையாது. எத்தனையோ தலைவர்கள் வந்திருக்கலாம், மண்ணோடு மண்ணா இருக்கலாம், என்னென்னவோ திறமைகள் செய்திருக்கலாம். நம்ம சொன்ன திப்பு சுல்தான் உட்பட எவ்வளவு பேர் வந்திருக்கலாம், பேரை காட்டியிருக்கலாம், திறமையை காட்டியிருக்கலாம். அந்த இறைவன் வல்ல அல்லாஹ் நமக்கு துறையில் இருந்திருக்காவிட்டால் இந்த சமூகம் எண்ணிக்கை அழிக்கிறது. அப்போ எதிரிகளுக்கு எதிராக குறிப்பாக நம்மை அழிப்பதையே அஜெண்டா வச்சுக்கிட்டு அரசாங்கங்கள் செயல்படுது. அப்ப இதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யறது? பெரிய அளவுல பாதிப்பு வருது. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகிறார், நீங்கள் பொறுமை காத்து நீங்கள் பொறுமை காத்து அல்லாஹ்வை பயந்து நடந்தால் வலா யதுர்ருஹும் கைதுஹும் ஷையா. எனவே மனசுல நல்ல தெளிவாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பொறுமை காத்து அல்லாஹ்வை பயந்து நடங்கள், அவர்களுடைய எந்த சதியும் உங்களை சீண்டாக்குகிறார். எந்த சதியாக இருக்கட்டும், நீங்கள் அல்லாஹ்வை தூய்மையாக பயந்து காட்டுங்கள், அவருடைய சதி உங்களை சீண்டாக்குகிறார். அது யார், எந்த எதிரியா இருக்கட்டும். நீங்க வியாபாரத்தில் நஷ்டமடையணும்னு நினைச்சு செய்யக்கூடிய சதியா இருக்கு. நீங்க அப்பதான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி 10 ரூபாய்க்கு ஒரு பொருள் வித்த உடனே ஏற்கனவே அந்த வியாபாரத்துல நானா இருக்கவர் எவ்வளவு ரூபாய் கொடுப்பாருங்க, அவர் நஷ்டமானாலும் பரவாயில்ல, எவ்வளவு கொடுப்பாரு? அங்க 8 ரூபாய் கொடுப்பாரு. உங்களை முடிக்கணும் இல்லையா? அதுலயும் குறிப்பா அவர் முஸ்லீமா தான் சொல்லவே தேவையில்ல. இன்னொரு முஸ்லீம் வளரவே கூடாது, உறுதியா இருப்பாரு. அவர் உடனே அங்க 8 ரூபாய் கொடுப்பாரு. உடனே நீங்க அஞ்சு நடிக்கிறதா, பயந்தறதா? யார் நம்மோடு இருந்தால் நாம் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. யாருடைய பரக்கத்து இருந்தால் யாருடைய சதி நம்மை தீண்டாது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன் தஸ்பிரு, பொறுமையோடு தான் சோதனை வரும். வீழ்ந்துட்ட மாதிரி தெரியும், அப்படியே உளுந்து மொத்தமா கவுந்துட்ட மாதிரி தெரியும், இதோட முடிஞ்சு போச்சுக்கிற மாதிரி தெரியும், இனி எதுவுமே வாய்ப்பில்லை என்கின்ற மாதிரி தெரியும். ஆனால் அல்லாஹ் அங்கிருந்து கொண்டு வருவான். எப்படி கொண்டு வருவான் என்றால், நமக்கு முன் சென்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அல்லாஹ்விடத்திலே தனக்கு பிள்ளை வேண்டும் என்று கேட்டபோது எப்படி கேட்டார்கள்? தன்னுடைய நிலையை, தன்னுடைய இயலாமையை அல்லாஹ்விடத்தில் இப்படி சொன்னார்கள். எப்படி சொன்னார்கள்? ரப்பி இன்னி வஹனல் அஸ்மு மின்னி, மை போன்ஸ் ஆர் ஆல்ரெடி வீக்கன். எலும்பெல்லாம் முடிஞ்சு போச்சு, கதை எலும்பெல்லாம் வீக். அல்லாஹ்வுடைய உதவியின் மீதும் இறைவனுடைய அந்த அச்சத்தின் மீதும் நம்பிக்கை உள்ளவர்கள், என் போன்லாம் ஆல்ரெடி வீக், இனி நோ மோர் போன் மேரோஸ், இனிமேலாம் ஒன்றும் சுரக்காது. தலை பாருங்க இப்படி மின்னுது, மின்னுது. மை ஹேர் இஸ் கிளிட்டரிங், என் தலை மின்னுது, என்னுடைய எலும்பு அப்படியே பலகீனமாகி விட்டது. வலம் அகுபி துஆஇக ரப்பி ஷக்கியா. ஆனா உன்கிட்ட கேட்கறது எனக்கு என்ன இருக்கு? அப்ப அல்லாஹ்வுடைய பாசிபிலிட்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார், கைஃப துஹீல் மௌதா, இறைவன் எப்படி இந்த மரணித்தவனெல்லாம் எழுப்புவ? அல்லாஹ்வுடைய ஆற்றலை கொஞ்சம் நம்பணும் இல்லையா? நீ எப்படி இந்த மரணித்தவனை எழுப்புவ? நம்பாம இல்ல, பார்க்கணும்னு நினைக்கிறேன். அப்ப அல்லாஹ் சொன்னான், அர்பஅத்து மினத் துயூர், 4 பறவை எடு, 4 பறவை எடு, 4க்கும் ஒரு பேர் வை. ஒண்ணுக்கு இப்ராஹிம் பேர் வை, இன்னொன்னுக்கு வாய் வந்து ஒரு பேரை சொல்லுங்க, விஜய் அஜித் சொல்லிடாதீங்க. இப்ராஹிம் பேர் வை, இஸ்மாயில் பேர் வை, யாக்கூப் பேர் வை, இஸ்ஹாக் பேர் வை, வச்சு கூப்பிட்டா வர மாதிரி பழக்கிருங்க. எல்லாம் சொல்றான் குர்ஆன்ல, கூப்பிட்டா வர மாதிரி பழக்கிருங்க. இப்ராஹிம் அப்படின்னா அந்த பறவை வரணும், இஸ்மாயில்னா அந்த பறவை வரணும். அல்லாஹ் அந்த பேர் வைக்க சொல்ற, நீங்களா ஏதாவது பேர் வைங்க, உங்களுக்கு புரியுது சொல்றேன். இந்த 4 பறவையும் ஒரு நிலையில் கொண்டு வந்து அறுத்து விடுங்க, அதனுடைய மாமிசத்தை ஒன்று சேர்த்து விடுங்க, 4ஐயும் மிக்ஸ் பண்ணிடுங்க. அழகா அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க.
4 மாமிசத்தையும் கலந்து விட்டு 4 மலைகளின் மீது வைத்து விடுங்க. எந்த ஈரல் எதோட, எந்த கல்லீரல், எந்த மண்ணீரல், எந்த இதயம் எதோ எங்க மிக்ஸ் ஆகுது எதுவுமே தெரியாது. எல்லாத்தையும் கலந்துருங்க. கலந்து 4 மலையில வச்சிருங்க. நான் எப்படி உயிர்ப்பிப்பேன், என்னுடைய ஆற்றல் எப்படிப்பட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமா? அந்த பெயரை சொல்லி அழையுங்கள், அத்தனையும் அப்படியே ஒன்று சேர்ந்து உங்களிடத்திலே வரும் என்றான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் செய்து காட்ட சொன்னான். இப்படித்தான் நான் உயிர்ப்பிப்பேன். அல்லாஹ்வுடைய ஆற்றல் அப்படிப்பட்டது. உலகத்தில் நினைப்போம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, அல்லாஹ்வை பயந்து இந்த வியாபாரம் செய்தோம், அல்லாஹ்வுடைய அச்சத்தை முதலீடாக வைத்தோம், அல்லாஹ் எதுவும் செய்வான் என்று நினைத்தோமே, இது மூழ்கி விடுமோ, கஷ்டம் அடைந்து விடுமோ, தவறு விடுவோமோ என்று நீங்கள் நினைப்பீர்கள். அல்லாஹ் சொன்னான், தஸ்பிரு, நீங்கள் பொறுமை காத்தால், வத்தத்தகு, நீங்கள் என்னை பயந்தால், வலா யதுர்ருஹும் கைதுஹும் ஷையா, உங்களுக்கு அவருடைய எந்த சூழ்ச்சியும் எதுவும் செய்யாது. நான் இருக்கிறேன். என்னை மீறி தான் எவ்வளவு வரும், அல்லாஹ்வை மீறி, அல்லாஹ்வுடைய ஆற்றலை மீறி, அல்லாஹ்வுடைய சக்தியை மீறி, அல்லாஹ்வுடைய பராக்கிரமத்தை மீறி எவனும் அந்த உலகை எதையும் அசைக்க முடியுமா? அல்லாஹ் பேராற்றல் உடையவன். பிகாஸ் அல்லாஹ் இஸ் சுப்ரீம் பவர். அல்லாஹ் பேராற்றல் உடையவன். அல்லாஹ் சொல்றான், பொறுமையா இருந்து பாரு. சைத்தான் சொல்லுவான், முடிஞ்சிருச்சு, உளுந்திருச்சு, நஷ்டமாக போது, எதிரிகள் சூழ்ந்து விட்டார்கள். எதிரிகள் சூழ்ந்து வந்த மூசா அலைஹிஸ்ஸலாமை இறையச்சம் காப்பாற்றியான். எதிரிகள் சூழ்ந்து வந்து அல்லாஹ்வுடைய தூதரை சௌர் புகையிலே தூழ்ந்து நின்று விட்டார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தூக்கி பார்த்தார்கள். எதிரிகளின் கால்கள் விட்டு ஓடு சட 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 ஷூ சத்தம், அந்த செருப்பு சத்தம் கேட்கிறது, கால் சத்தம் கேட்கிறது. பயந்தார் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. அபூபக்கரே, ஏன் கவலைப்படுறீங்க, ஏன் பயப்படுறீங்க? லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறார். அந்த இருவரில் ஒருவர் பயந்த போது அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகிறார். அந்த இருவரில் ஒருவர் பயந்த போது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறார். அல்லாஹ் இருக்கிறான் என்கிற எண்ணம் இருந்தால் நீங்கள் பொறுமையாக இருக்கிறீர்கள். ஹலாலின் மீது, அல்லாஹ்வுடைய அச்சத்தின் மீது உறுதியாக இருந்தால், நீங்கள் அல்லாஹ்வை பயந்தால், உங்களுடைய எதிரிகளின் எந்த சூழ்ச்சியும் உங்களை எதுவும் செய்யாது. அதுவும் இந்த தக்வாவில் உள்ள சிறப்பு. அல்லாஹ்வுக்கு நெருக்கமான அவுலியாக்களாக நீங்கள் மாற வேண்டும். அதுக்கு என்ன செய்யணும்? அதுக்கும் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும். அல்லாஹ் திருமறையில் சொன்னார், இன்ன அவுலியாவு இல்லல்லாஹ். உண்மையான அவுலியாவா மாறணும். பீர் அவுலியாவா, பீடி அவுலியாவா மாறதுக்கு இல்லை. அந்த அவுலியாவுக்கு பீர் குடிச்சாதான் அருள் வரும், ஒரு சில அவுலியாவுக்கு பீடி வச்சாதான் அருள் வரும். எல்லாம் அவுலியாவுக்கு நிறைய பேர் பீர் அவுலியா, பீடி அவுலியா எல்லாம் எக்கச்சக்க பேர் இருக்கிறாங்க. உண்மையான அவுலியாக்கள் யார்? இல்லல் முத்தகூன், அல்லாஹ்வை அஞ்சுபவர்கள்தான் உண்மையான அவுலியாக்கள். அல்லாஹ் சொன்னான், கல்வி அறிவு அதிகம் வேண்டுமா? பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டியது. இந்த பிள்ளைங்க எல்லாம் இருக்கு, குழந்தைங்களுக்கு சொல்லித்தரோம். நம்மளும் படிச்சுட்டு தான் நம்ம அதுக்காக இல்முன்னாலே குழந்தைங்களுக்கு உண்டானதை ஒதுக்கிட கூடாது. நம்மளும் சாதாரண கத்துக்கிட்டே தான் இருக்கணும். அல்ல இல்மு மினல் மஹதி இல்லல்லாஹ். நாலேஜ் இஸ் ஃப்ரம் கிரேடல் டு தி கிரேவ். கிரேடல்ல இருந்து கிரேவ் வரைக்கும், தொட்டியில இருந்து சுடுகாடு வரைக்கும் எல்லாருக்கும் இல்மு உண்டு. அந்த இல்மு நமக்கு சில நேரத்துல பாருங்க மரமண்டவாய் என்ன செஞ்சாலும் காரணம் நம்ம அல்லாஹ்வை பயப்பட. கொஞ்சம் கொஞ்ச நாள் அப்படியே நம்ம அல்லாஹ்வுடைய பயத்தை கம்மி பண்ணிக்கிட்டே வர்றோம். இல்மு தலையில ஏறவே ஏறாது. இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முதலாக இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பார்த்தபோது சொன்ன வார்த்தை. இமாம் ஷாஃபி சிறுவராக, இமாம் மாலிக் பெரிய அறிஞர், ஷாஃபி ரொம்ப சிறுவர். அப்பவே 7 வயதா 16 வயதா எனக்கு நினைவில்லை. சின்ன வயசுல குர்ஆனை மரணம் செய்து போய் நிற்கிறார். இல்மு கத்துக்கணும் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இமாம் மாலிக் பார்த்துவிட்டு சொன்னார்கள், கல்வி ரொம்ப முக்கியமானது. யா குலாம் இத்தகில்லாஹ், சிறுவனே அல்லாஹ்வை பயந்து கொள். இன்னலக வஜ்தனிபில் மஆசி, அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதை தவிர்த்துக் கொள். 2 உபதேசம் நம்மளும் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டியது. நமக்கு அழிவு வேண்டும் என்றால் நாம் பின்தொடர வேண்டியது, பின்பற்ற வேண்டியது. அல்லாஹ்வை பயந்து கொள், அல்லாஹ்வுக்கு மாறு செய்வற்றை கைவிட்டு விடு. ஃபஇன்னலக ஷர்ரும் மினஷ் ஷுகூன், உனக்கு மிகப்பெரிய உயர்வை அல்லாஹ் இல்மிலே வைத்திருக்கிறார். பார்த்தோனே அல்லாஹ் அவருடைய உள்ளத்துக்கு போட்டிருக்காங்க. ஏதோ மிகப்பெரிய நல்லடியார் இல்லையா, உள்ளத்துல ஏதோ ஒன்று தோணி இருக்கு. இந்த சிறுவனுக்கு தான் அவர்கள் தான் பிற்காலத்திலே ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களாக வந்தார். இப்ப நாம் இல்மிலே அல்லாஹ் திருமறையிலே தெளிவாக சொல்லி காட்டுகிறான், வத்தகுல்லாஹ் யுஅல்லிமுக்குமுல்லாஹ், அல்லாஹ்வை பயப்படுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பான். நம்ம என்ன, இப்போ ஒருத்தர் நல்ல வியாபாரம் பண்றாரு, ஒருத்தர் நல்லா பாடுறாரு, ஒருத்தர் நல்லா கவிதை எழுதுறாரு, ஒருத்தர் நல்லா பயான் பேசுறாரு. இதெல்லாம் கருவுல இருந்தே கத்துக்கிட்டு வந்தாங்களா? இவங்கெல்லாம் யார் சொல்லித்தரு? எல்லாம் அல்லாஹ் தான் சொல்லித்தராங்க. வத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சுங்கள், அல்லாஹ் நிறைய சொல்லி தருவார். வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சுங்கள், யுஅல்லிமுக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு சொல்லி தருவார். அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறார். உங்களுடைய வியாபாரங்கள், உங்களுடைய உலக விஷயங்கள் அத்தனையிலும் வரஹ்மதி வஸிஅத் குல்ல ஷைஇன்
ஃபக்துபுஹா லில்லதீன யத்தகூன் வ யுத்தூன ஸகாத் வல்லதீன ஹும் பிஆயாத்தினா யுமினூன். உலகத்திலே மிகப்பெரிய ராகத்தும் நிம்மதியும் வர வேண்டுமா நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சுங்கள் என்கிறான் அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே. இறுதியாக அல்லாஹ் சொல்கிறார், அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன் அல்லதீன கானூ வ கானூ யத்தகூன் அல்லதீன ஆமனூ வ கானூ யத்தகூன். அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுக்கு நெருக்கமான அந்த அவுலியாக்கள் இருக்காங்களே, அவங்களுக்கு தான் இந்த உலகத்துல எந்த கவலையும் இல்லை. எதை பற்றியும் அச்சப்பட மாட்டார்கள், எதை பற்றியும் துக்கப்பட மாட்டார்கள், அடுத்த கணத்துக்கு எதுவுமே சேர்த்து வைத்திருக்க மாட்டார்கள். கடைசியாக ஒன்று சொல்றேன், இந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணப்படுக்கையில் படுத்திருக்கும் போது போய் கேட்டார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அழுதுகிட்டே இருந்தாங்க. ஏன் இது மாதிரி அழுது மரணப்படுக்கையில? எல்லாரும் தான் அழுவாங்க மரணப்படுக்கையில் பொதுவாக எல்லாரும் அழுவாங்க. எல்லாருக்கும் ஒரு விஷயம் இருக்கும், பிள்ளைய படிக்க வைக்கலையே, பெருசா சொத்து சேர்க்கலையே, வாழ்க்கையில செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம செய்யலையே, அங்க போலையே, இங்க சுத்தலையே, இங்க வரலையே, இப்படி எல்லாம் சாதிக்கலையே, இதெல்லாம் நினைச்சு அழுவாங்க. மக்கள் கேட்டாங்க, மா யுபகீக அபூ ஹுரைரா, ஏன் அழுகிறீர்கள்? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அம்மா இன்னி லா அப்கீ லிதுன்யாக்கும். அதான் இந்த உலகத்துக்காக அழுகுன்னு நீங்க நினைச்சீங்களா? அதுதான் சஹாபாக்கள். இந்த உலகத்துக்கு எந்த விஷயத்துக்காகவும் வருத்தப்பட்டதில்லை. ஏனென்றால் அந்த இறையச்சம் அவரிடத்துல இருந்தது. எதை பற்றியும் கவலை இல்லாத வாழ்க்கை எல்லாம் நமக்கு கொடுத்து விட்டாங்க. நாளைக்கு எதை சேர்த்து வைத்தோம் என்பதற்கான கவலை இல்லை, நாளை கழித்து எது நமக்கு நஷ்டமாக போகிறது என்பதை பற்றி கவலை இல்லை. காரணம், நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன், அல்லாஹ் என்னோடு இருக்கிறான். நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன். எந்த துரோகியுடைய துரோகத்தை பற்றியும் எனக்கு கவலை இல்லை, எந்த எதிரியின் எதிர்ப்பை பற்றியும் எனக்கு கவலை இல்லை, எந்த சூழ்ச்சிக்காரனின் சூழ்ச்சியை பற்றியும் கவலை இல்லை. காரணம், அல்லாஹ் என்னோடு இருக்கிறார். அபூ ஹுரைரா சொன்னார்கள், அம்மா இன்னி லா அப்கீ லிதுன்யாக்கும் ஹாதா வலாக்கின்னி அப்கீ லிபுஅதி ஸஃபரி. ஒரு பெரிய பயணத்தை மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது என்பதை நினைக்கும் போது அழுகிறேன். ஒரு இல்லத்தி சாதி, அந்த பயணத்திற்கான ஏற்பாடு இடத்தில் குறைவாக இருக்கிறது என்று நினைக்கும் போது அழுகிறேன். அவரிடத்தில் அந்த ஏற்பாடு குறைவா இருக்கா? அல்லாஹ் என்ன ஏற்பாடு சொன்னா? மறுமைக்கான ஏற்பாடு எது? அல்லாஹ் சொன்னான், மறுமைக்கான ஏற்பாடுகளில் சிறந்த ஏற்பாடு அத்தக்வா. எவ்வளவு அல்லாஹ்வை பயப்படுறீங்களோ அதுவே போதும். நீங்க சேர்த்து பெட்டியில வைக்கணும்னு அவசியம் இல்லை, தொழுது எந்திரிக்கணும்னு அவசியம் இல்லை. உள்ளத்தால் ஸ்பிரிச்சுவலி அவனை பற்றி அந்த அச்சத்தை எவ்வளவு அதிகப்படுத்துகிறீர்களோ அதுவே போதும். அந்த அதிகமா அவங்களுடைய உள்ள முழுக்க அல்லாஹ்வுடைய அச்சம் நிறைந்திருந்தால் போதும், மனம் முழுக்க அல்லாஹ்வை பற்றிய பயம் இருந்தால் போதும், மறுமையில் உங்களுக்கு வெற்றி கிடைத்துவிடும். நீங்கள் உலகத்தில் எதையுமே கவலைப்பட வேண்டியதில்லை. உடல் முழுக்க உள்ள முழுக்க உமர்ந்து எல்லாம் அவர்களை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது போல கனவுல எல்லாரையும் பார்த்தேன். கொஞ்சம் பேர் கண்டகால துணி போட்டிருந்தாங்க, கொஞ்சம் பேர் இடுப்பு வரைக்கும் போட்டிருந்தாங்க, கொஞ்சம் பேர் நெஞ்சு வரைக்கும் போட்டிருந்தாங்க. உமரே, நீங்கள் தான் உடல் முழுக்க போட்டிருப்பீர்கள். அந்த உடல் முழுக்க இருந்த அந்த ஆடை வேறுதும் அல்ல, அதுதான் உங்களுடைய தக்வா எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹ்வை பயப்படுறது, உடல் முழுக்க அல்லாஹ்வை அஞ்சி, உள்ள முழுக்க அல்லாஹ்வை அஞ்சி, அந்த அல்லாஹ்வின் அச்சத்தின் மூலமாக நம்முடைய வாழ்நாளை வெற்றிகரமாகவும் கவலையற்றதாகவும் எதிரிகளை பற்றிய எந்த எண்ணமும் இல்லாதவர்களாகவும் எந்த சூழ்ச்சியை பற்றிய பயம் இல்லாதவர்களாகவும் வாழ்ந்து அல்லாஹ்வை நிம்மதியோடு இறைவனை மறுமையில் சந்திக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் மனைவன் வாக்கி புரிவானாக. சுப்ஹானக்கல்லாஹ் வபிஹம்திஹி வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.